தூத்துக்குடி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாணவியின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் 9வது நாளாக மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவியின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், இது பற்றிய விவரம். வணக்கம் அம்மா. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கான அடையாளங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 9 நாட்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் காவல்துறை திணறி வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது அந்த பகுதியில் காட்டுப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த மர்ம நபர் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் உடலை வாங்க மறுத்து 9 நாளாக உறவினர்கள் மற்றும் மாணவியின் பெற்றோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 10ஆம் தேதி தனது மாலை தனது வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் உறவினர் தேடியதில் மாணவி கடந்த 11ஆம் தேதி வெளியே சென்ற காட்டுப்பகுதியில் உடலில் கொடூரமான பல்வேறு இடங்களில் காயங்களுடன் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான அறிகுறியுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என மாணவியின் உறவினர்கள், கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்றது. இதில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்பட்ட நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்களிடம், அதாவது கிராம சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதியில் வடமாநில வசிக்கும் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுடைய 50 பேரிடம் விசாரணை, உறவினர்கள் என 50 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இதில் 5 பேரிடம் DNA மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து 9வது நாளாக இதில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் நடந்த தேதியின் போது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் நின்றது. அந்த காட்டுப்பகுதியில் இருந்த காற்றாலை CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் யார் என காவல்துறை விசாரணை செய்ததில் அந்த மர்ம நபர் ராம்நாடு மாவட்டம் பார்த்தினூர் பகுதியில் இருந்து அந்த இருசக்கர வாகனத்தை திருடி வேடநத்தம் காட்டுப்பகுதிக்கு வந்தது தெரிய வந்தது. அந்த நபரை CCTV காட்சிகள் அடையாளம் கண்டதில் அவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இவர் எதற்காக அந்த காட்டுப்பகுதிக்கு வந்தார், வேறு கிராம மக்கள் யாரும் அவருக்கு தொடர்பு உண்டா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் தற்போது DNA பரிசோதனை வருவதும் காலதாமதம் ஏற்பட்டு நாளை மறுநாளுக்குள் DNA பரிசோதனை வரும் என தெரிகிறது. இந்த நிலையில் மாணவியின் உடலில் தலையில் மற்றும் கழுத்தில் எலும்பு உடைந்து அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன. இதைத் தொடர்ந்து மாணவியின் உடலை 9வது நாளாக வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் உடனே நாங்கள் போராட்டத்தை மாணவியின் உடலை வாங்கி அடக்கம் செய்ய இருப்பதாகவும், இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் தங்களுக்கு நீதி கிடைக்காததால் தாங்கள் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக மாணவியின் பெற்றோர் மற்றும் அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.